கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக விசாரணை ஆணையம் வழக்கு என சந்தித்துக் கொண்டிருக்கையில் IAS, IPS அதிகாரிகள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு மக்களிடம் மேலும் சந்தேகத்தை அதிகரித்துள்ள நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூடுதல் DGP பேப்பரில் எழுதி கொடுத்ததை பேச பொறுப்பு DGPயோ நவராத்திரி பொம்மை குழுவில் உள்ளது போல் அமைதியாக கைகட்டி அமர்ந்துள்ளார். உயிர் விபரங்களும் பொறுப்பை தவிர்க்கும் முயற்சிகளும் மக்களின் கோபத்தை தூண்டியுள்ளது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசல் பேரழிவு அரசின் அலட்சியமும் மக்களின் இழப்பும். கரூரில் நடந்த பிரச்சார கூட்ட நெரிசலில் 9 குழந்தைகள், 16 பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது வெறும் விபத்து அல்ல, இது திட்டமிடப்படாத அலட்சியம், மோசமான நிர்வாகம் மற்றும் அரசியல் லாப வெறியின் விளைவு. அரசு அதிகாரிகளின் தோராயமான புள்ளி விவரங்களும் பொறுப்பை தவிர்க்கும் முயற்சிகளும் மக்களின் கோபத்தை மேலும் தூண்டுகின்றன. தோராயமான புள்ளி விவரங்களில் ஒளிந்திருக்கும் மர்மம். செய்தியாளர்கள் சந்திப்புகளில் அதிகாரிகள் தோராயமாக 20,000 முதல் 25,000 பேர் கூடியதாக கூறுகின்றனர். ஆனால் 20,000 முதல் 30,000 வரை கூட்டம் இருந்ததாக முதலில் கூறி பின்னர் எண்ணிக்கையை குறைத்து மதிப்பிடுவது ஏன்? இது உண்மையை மறைக்கும் முயற்சியா அல்லது தரவுகளை சரியாக பதிவு செய்ய இயலாத அலட்சியமா? பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் தீநகர், ரங்கநாதன் தெரு போன்ற பகுதிகளில் கூடும் கூட்டத்தை செயற்கை நுண்ணறிவு மூலம் துல்லியமாக கணக்கிடும் காவல்துறை இங்கு ஏன் தோல்வியடைந்தது? பாதுகாப்பு ஏற்பாடுகளில் தோல்வி. நடிகர் 3 மணி நேரம் தாமதமாக வந்ததால் கூட்டம் வளர்ந்தது. இதை முன்கூட்டியே அறிந்திருந்தும் ஏன் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை? 500 காவலர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டது போதுமானதாக இருந்ததா? சிறப்பு அதிரடிப்படை காவல் பிரிவு இது போன்ற சூழல்களில் உடனடியாக செயல்படுத்தப்படுவது வழக்கம். ஆனால் அந்த சாலையை தடை செய்யவோ கூட்டத்தை கட்டுப்படுத்தவோ எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. இது நிர்வாகத்தின் மோசமான தோல்வி அல்லவா? விசாரணை ஆணையத்தின் பணி உண்மையை தேடுவதா, மறைப்பதா? சம்பவம் நடந்து பல மணி நேரம் ஆகியும் முதல் அறிக்கை கூட பதிவு செய்யப்படவில்லை. அப்படி இருக்க விசாரணை ஆணையம் நியமிக்கப்பட்டது எப்படி? ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்க அதிகாரிகள் ஏன் பத்திரிகையாளர்களுக்கு தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டும்? இது மக்களின் நம்பிக்கையை வளர்ப்பதற்கா அல்லது குற்றச்சாட்டுகளை முன்கூட்டியே திசை திருப்புவதற்கா? ஊடகம் மற்றும் அரசின் இரட்டை வேடம். அரசு சதி இல்லை என்று வீடியோ வெளியிட்டு உணர்ச்சி வசப்பட வேண்டாம் என்று முதலமைச்சர் கூறுகிறார். ஆனால் விமர்சனங்களை வதந்தி என்று முத்திரை குத்தி 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்வது உண்மையை அடக்கும் முயற்சி அல்லவா? மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டிய உரிமை இருக்க அரசு ஏன் ஆதரவு பிரச்சாரத்தை மட்டும் முன்னெடுக்கிறது? விசாரணை நடக்கிறது என்று கேள்வியை கேலி கூத்தாக்குவதா? விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறி மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தப்பிக்க முயல்வது நியாயமா? கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரத்தில் மறைக்கப்பட்ட உண்மைகள் போல இதுவும் மக்களை ஏமாற்றும் யுக்தியாக மாறுமா? உயிரிழப்புகளை பாடம் என்று சொல்லி பொறுப்பை தவிர்ப்பது அவமானகரமான செயல் அல்லவா? அரசு தானே விசாரணை ஆணையத்தை அமைத்து தானே அதிகாரிகளை நியமிக்கிறது. இந்நிலையில் பத்திரிகையாளர் சந்திப்புகள் மூலம் தன்னிலை விளக்கம் அளிப்பது உண்மையை வெளிப்படுத்துவதற்கா அல்லது மறைப்பதற்கா? இந்த பேரழிவு தமிழ்நாட்டு நிர்வாகத்தில் திமுக ஆட்சியின் கருப்பு பக்கமாகவே பதிவாகி உள்ளது. மக்களின் உயிரிழப்புக்கு யார் பொறுப்பு? அரசின் அலட்சியமா, அதிகாரிகளின் பொறுப்பின்மையா அல்லது அரசியல் லாப வெறியா? உண்மை வெளிவர வேண்டும், மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும்.